ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது பாருங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுல ஒரு பதம் வருகிறது, உன் நடுவில் இருக்கிறவர் கர்த்தர். சென்ட்ரலைஸ்டு ஏசி அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது ஆண்டவரை நாம நடுவுல வச்சாச்சு அப்படின்னா அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில நான் எதையும் செய்யறது இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பரிசுத்த குலைச்சலான காரியங்களை நான் செய்யறது இல்லை. அவர் என் கூட இருக்கிறதுனால தீங்குகளும் எனக்கு வருவதில்லை. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து இந்த கப்பலிலே தான் இருக்கிறார். அவர் தூங்கி கொண்டிருந்தார். சீசர்கள் எல்லாம் தண்டு வலித்தார்கள். பயங்கரமான காற்று. அந்த காற்றினுடைய ஆக்ரோஷமான செயல்களை பார்த்தால் தீங்குகள் வந்துவிடும் என்கிற நிலைதான். அதனாலதான் தூங்கி கொண்டிருக்கிற இயேசுவை அவர்கள் எழுப்ப ஆரம்பித்தார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறதுனால ஆட்டம் வராதுன்னு சொல்லல, ஒருவேளை புயல் வராதுன்னு சொல்லல, தீங்கு வராது. எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தீங்குகள் வராதபடி நம்மை காக்கிற ஆண்டவர். அதனாலதான் அவர் சொல்றாரு, இனி தீங்கை காணாதிருப்பாய். நான் ஆண்டவரையே நம்பியிருந்தேன், என்ன பிரயோஜனம், என்ன பாடு, என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அவர் நடுவில் இருக்கிறதுனால முடிவில் தீங்கே இல்லாமல் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நாம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்குரியவர்கள் நாம். தீங்குகள் வரக்கூடிய அளவில் பாடு உண்டு, ஆனால் தீங்குகள் வராதபடி காக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு செயல்படுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆனந்தமான காரியங்களை நமக்கு செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இனி தீங்கை காண்பதில்லை, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த வார்த்தையை சுதந்திரிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக நன்றி. உம்மை மட்டுமே மையப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையில தொடர்ந்து நாங்கள் இருப்பதற்கு தேவையான பலன் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.